இன்றைய தினம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டின் மூலமாக ராமநாதன் அர்ச்சனா இந்த கிளைண்ட்டுக்கு வழக்கு போடப்பட்டிருந்தது. போன மாதம் வழக்கு போடப்பட்டிருந்த நீதிமன்றத்தில் வந்து பெட்டிஷன் போட்டவைன்னு சொல்லி எங்களுக்கு வெளியால் வந்து சட்டத்தரணி நீங்கள் கொடுத்த பெட்டிஷன்களில் சட்டத்தரணி நீங்கள் கொடுத்த வாய்ஸ் கட்டுகளில் தான் நாங்கள் அறிஞ்சனாங்க. அதில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான இந்த வழக்கு சம்பந்தமான அழைப்பாணைகளும் எதுவுமே கிடைக்கப்பெறாத நிலையில் தான் அண்டைய நாளும் இருந்தது. இன்றைய நாள் என்ன நடந்ததுன்னா, இன்றைய வழக்கு தவணையிடப்பட்டு 24ஆம் தேதி இன்றைக்கி வழக்கு தவணையிடப்பட்டது. இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு அழைப்பாணை வரையில், ஆனாலும் நாங்கள் அறிந்த வேண்ட வகையில் நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து எனது கிளைண்ட் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சட்டத்தரணி என் மூலம் நீதிமன்றத்துக்கு தோன்றி கொடுத்த சமர்ப்பணத்தை செய்திருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த அழைப்பான வரையில் என்றும் அதில் அழைப்பானையில் சொல்லப்பட்ட முகவரிகளுக்கு தொடர்பாகவும் எங்களுக்கு காரணம் காட்டுறதுக்கு ஷோகோஸ் காட்டுறதுக்கான இன்னொரு தவணையை தரும்படியும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு நீதிமன்றம் இன்னும் மே மாதம் 29ஆம் தேதி அடுத்த தவணை காரணம் காட்டலுக்கான அடுத்த தவணையிடப்பட்டு சொந்த பிணையில் குறித்த 1ஆம் மற்றும் 2ஆம் மனுதாரர்களை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. 1ஆம் 2ஆம் 5ஆம் மனுதாரர்கள் விடுவித்திருக்கிறது. வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட வருடாந்த இடமாற்றம் வெளிமாவட்ட ஆசிரியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணத்தை இந்த வழக்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒரு வழக்கையும் மனித உரிமை குழுவில் முன்வைக்கப்பட்ட இதையும் வச்சு காரணம் காட்டி சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து? நான் நினைக்கிறேன், இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றம் 27 செக்ஷனில் நான் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் அருணி அமர் சூரியோட கேட்டிருந்தேன். நான் சிங்களத்தில் கேள்விகள் அதை நான் கேட்டதுக்கு ஆங்கிலத்தில் பய சொல்லியிருந்தோம். என்னடால் வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சரியான மோசமாக இருக்குது. எனக்கு தகவல் அறிஞ்ச அடிப்படையில் கடந்த டிசிசி மீட்டிங் எனக்கு வழமையாக இதில் பிரதானமாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கை திட்டமிட்ட ரீதியில் எனக்கு வழக்கு இருந்த நாள் அன்றைய தினம் போடப்பட்டு எனக்கு அதுக்கு முதலே கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒரு வசனமும் கேட்கல. அந்த டேட் ஓகேயான்னு சொல்லி அன்றைய தினம் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயம் தேவை கருதி 190 ஆசிரியர்களை வடக்கு மாநிலத்திலிருந்து ஆளுநர் அனுப்புகிறாருங்கிற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், அது தேவை கருதி அல்ல, அது பிராஸ் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமாக ஆசிரியர் மாதிரி சேவை என்ன சேவை சங்கத்தினுடைய தேவை கருதி தான் ஆளுநர் அவசரமாக பல இடமாற்றங்களை செய்திருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. யாரால் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால். அதுக்கு ஆதாரமாக கூட ஏற்கனவே மல்லாவியோ அங்கேயோ வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் மாதக்கணக்காக டெம்பரரி எக்ஸ்டென்ஷனில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்து அவர்கள் கதைக்கின்றார்கள். அது தொடர்பாக நான் ஆளுநரோட கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். நான் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கில் திட்டமிட்ட ரீதியில் இதற்கு வரவிடையில் உண்டு. 2வதையும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வரைக்கும் நீங்கள் எனக்கு யாருமே கம்ப்ளைண்ட் எழுதி தரையில் ஊடகவியலாளர்களை வடக்கு மாநிலத்தில் நடக்கிற அண்மையில் நடந்த பிமல் ரத்நாயக்கன் தலைமையில் நடந்த இந்த மீட்டிங்லையும் சரி, கடந்த டிசிசி மீட்டிங்லையும் நிறைய தன்னிச்சையாக இவர்கள் நிப்பாட்டி இருந்தவை உள்ளுக்குள்ள வரையிலாது நீங்கள் முடிய கட்டெடுங்கன்னு சொல்லி நான் பல பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கிட்ட கேட்டேன்னா அது சம்மந்தமாக முறைப்பாடை தாங்க இருந்தால் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் 27/2 நான் டாக்டர் நலிஞ்ச ஜேதிச அல்லது சுகாதார ஊடகத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்த நேரத்தில் எந்த ஒரு ஊடகத்தையும் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்குள்ளையும் நடக்கைகளையும் தடை செய்ய வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், அப்படி தடை செய்யப்படுறதாக இருந்தால் அது சட்ட ரீதியானதாக அல்லாதுதான் இருக்கும் என்றும் தெளிவாக பதில் சொல்லியிருந்தது. அண்மையில் நான் பார்த்தேன்னா டிசிசி மீட்டிங்கில் லைவ் போர்டு இல்லாது என்கிற விஷயத்தை அமைச்சர் சந்திரசேகர் கதைச்சிருந்தவர். அதுக்கு தெளிவாக அவருக்கு முன்னால் கேண்டீனில் வச்சு சொன்னால் உங்களுடைய அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார், அவர் சொல்லுங்க சின்ன ஆங்கிலங்கள் தமிழில் விலங்கு தெரியாது சொல்லுங்கன்னு சிரிச்சு போட்டு சொன்னவர். இனிமேல் அப்படி நடக்காதுன்னு. ஆனால் பார்த்தோன்னா அது பிறகு பிமல் ரத்நாயக்க மீடியா நிப்பாட்டி இருக்கிறார். பர்சனல் மீட்டிங்ன்றது வேறு, அல்லது சாமத்திய வீடுன்றது வேறு, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்ன்றது வேறு, அல்லது பாத சம்பந்தமாக அல்லது போக்குவரத்து சம்பந்தமாக கேட்குற மீட்டிங்ன்றது வேறு. ஸோ அந்த விடயம் கண்டு
மூன்றாவது கடந்த டிசிசி மீட்டிங்கில் அந்த 190 ஆசிரியர்கள் சம்பந்தமாக கதை கேட்கலையும் யாரும் அவங்கள கதைக்க விடையில பாதிக்கப்பட்ட ஆட்களை அந்த ஆசிரியரிடமே கேட்க நம்ம நீர் யார் என்று அதிகார துணியில் அமைச்சர் கதைச்சதை நான் ஊடகங்கள் வாயிலாக தான் பார்த்தேன் நான். அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். போடப்பட்ட வழக்கு என்னன்றதை பார்க்க வேணும், அதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் யாருன்றதை பார்க்க வேணும். ஆனால் இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வர ஆசிரியர்கள் யாருன்னு பார்க்கணும். போடப்பட்ட வழக்கு போட்ட ஆசிரியர்கள் தான் வருடாந்த இடமாற்றத்தில் வாரம் என்றால் வருடாந்த இடமாற்றத்தை நிப்பாட்டி வைக்கிறது எந்த பிழையும் இல்லை. ஆனால் வழக்கு போட்டது யாரோ அதுக்கு வேறு யாரையோ நிப்பாட்டி வைக்கிறது வந்து என்ன பண்ணுறது முட்டான ஒரு பிழையான விடயம். நேற்று கூட எனக்கு யூனியன் கல்லூரியிலேருந்து முறைப்பாடு வந்திருக்கிறது. இப்படி ஆசிரியர்களுடைய முறைப்பாடு எழுதி திரும்ப திரும்ப கோல் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும் ஒருவருடைய வருடாந்த இடமாற்ற தற்காலிகமாக நிப்பாட்டி வைப்பதற்கு பிடிக்கு எஜுகேஷனல் பிடிக்கு அல்லது சட்டிக்கு அல்லது பிடியாக இருக்க மாட்டாங்க அல்லது செக்ரட்டரிக்கு எந்த அடிப்படையில் அதிகாரங்கள் இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. இது சம்பந்தமாக நான் கேள்வி கேட்கக்கூடிய இடம் கண்டு ஒன்று டிசிசி மீட்டிங். அதுக்கு ஒவ்வொரு தடவையும் மானா பிரதீபன் வந்து என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் தான் டேட் போடுறதால டிசிசி மீட்டிங் வந்து நான் கதைக்கலாம் இருக்குது. ரெண்டாவதுபடியும் பாராளுமன்றம் அதுவும் இந்த கிழமை கதைச்சிருப்பேன். பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்கணும். இந்த 2வது கிழமை நடக்கல. நான் நினைக்கிறது முற்றுமுழுதாக வந்து ஒரு கேவலமான அரசாங்கத்தினுடைய வேலை நினைக்கிறேன். ஆனால் என்ன கவலை என்றால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த ஆளுநர் செய்கிற வேலைகள் வந்து மத்திய அமைச்சர் இருக்கிற முக்கியமாக கல்வி அமைச்சர் இருக்கிற பிரதி அமைச்சருக்கோ கல்வி அமைச்சருக்கோ தெரியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் கதை கேட்கல அப்படியாண்டு கேட்குறார்கள். அதோட கரணி அமரசூரிய சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கல்வி என்றது ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய உரிமை. ஸோ அதில் குழப்பங்களை செய்ய வேண்டாம். ஆகவே நான் தெளிவாக கரணி அமரசூரிய அவர்களை சந்திக்க சொல்லியிருக்கிறேன். குழப்பங்கள் செய்கிறது உங்களுடைய அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆசிரியர் சேவை சங்கமே ஒழிய அங்கே இருக்கிற அரசியல் நானோ இல்லை வேறு அரசியல்வாதி இல்லை. ஆனால் சிறுகரனை பொறுத்த வரைக்கும் 2014 19 வரைக்கும் என்ன மாதிரி வடக்கு கல்வியை சீரழிச்சதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நான் 2 வரைக்கும் யாரோடையும் கோல் பண்ணி கதைக்கவில்லை. கதைச்சாக்க கூட திருப்பி எனக்கு எடுத்துருக்கிறேன். நான் எடுக்கலை. நான் அதை நீங்கள் ஆளுநரோட பார்த்து கொண்டு விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அல்லது முட்டாள்தனமான ஒரு முடிவு. சிலதுகள் வந்து இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர்ன்றதுக்காக நான் வந்து ஜென்ரல் நாலேஜ் 100க்கு 100 எடுக்க வேண்டிய இல்லாது ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் 32 எடுத்த ப்ரொஃபஸர் நேரம் இருக்கணும். ஆகவே அதாவது ஒரு கொமன் சென்ஸ் என்று இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் என்று இருக்கணும். அதாவது வந்து ஒரு மாவட்டத்தில் இல்லை ஒரு மாகாணத்தில் இருக்கிற மொத்த ஆசிரியர்கள் எடுத்து அதில் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் போனாக்கள் இனிமேல் டிரான்ஸ்ஃபர் போயில்லாமல் பிள்ளையோடு இருக்கிறார்கள், வயசு போனாக்களை எக்ஸாம் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டேட் அப்பாயின்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபரை கொடுக்க தெரியாத வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண பிடி, சட்டி இந்த எல்லா ஆணைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அநியாயமாக ஆசிரியர்களுடைய இருந்தால் ஒரு ஆசிரியர்களுடைய ஒரு மென்டல் பீஸை குழப்பினோம்னு சொன்னால் இத்தனை மாணவர்களை அது பாதிக்கும். ஆகவே இதில் நான் நினைக்கிறேன் இதில் தேவையில்லாத விடயங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் போய் கொண்டு கொடுக்கல. பிரகாசினுடைய அந்த ஏதோ ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய இதில் தான் நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது. நான் அதில் தலையிட விரும்பலை. ஆனால் எனக்கு சொல்லக்கூடியது வந்து இது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானதும் யாராவது வழக்கு போவார்களாக இருந்தால் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக அழைப்பாக இருந்தால் அதுக்குரிய பதில் ஆளுநர் சொல்ல வேண்டியிருக்கும். ஆளுநர் என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், அவர் பிரகாசம் சொல்கிறது தான் செய்ய வேணும். ஆகவே ஆளுநர் செய்வது நாங்கள் விமர்சிக்கவும் எல்லாமே இருக்குது. ஏப்ரல் இன்றைய தினம் வந்து டாக்டர் அர்ஜுனா 2ஆம் தரப்புவாதி மற்றும் 1ஆம் தரப்புவாதி டாக்டர் ஜெயக்குமாரன் வந்து சட்டத்தரணிகள் மூலமாக வந்து கௌரவ மன்றத்தில் வந்து ஆஜராகியிருந்தாங்க. அதில் 1ஆம் எதிர்த்தரப்புவாதி டாக்டர் ஜெயக்குமாரன் அவருடைய காரண காட்டல்களை வந்து தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக வந்து முன்வைச்சதோட 2ஆம் தரப்பா எதிர் மனுதாரரான டாக்டர் அர்ஜுனா வந்து தங்களுக்குரிய சம்மன்ஸ் மற்றும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே தங்களுக்கு ஒஃபிஷியலாக வந்து கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதே நேரத்தில் வந்து கடந்த இன்றைய நேர்காணல்களை பார்த்து தான் அவங்க வந்து கோர்ட்ஸில் ஆஜராகியிருந்தாங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்காக கௌரவ மன்றனால வந்து மே 29ஆம் தேதிக்கு வந்து வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் வந்து 1ஆம் தரப்பு வரான டாக்டர் ஜெயக்குமாரனுடைய காரணம் காட்டலுக்கான கட்டளை மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனாவிற்குரிய காரண காட்டல்கள் காட்டணும் என்றும் கௌரவ மன்றலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா மற்றும் டாக்டர் ஜெயக்குமாரன் வந்து பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, பேல் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரான கண்டிஷனல் ஆர்டர் வந்து ஸ்டில் இப்போவும் இருந்து கொண்டிருக்கு. இது நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே வந்து போடப்பட்ட ஒரு வழக்காகும். அதால் வந்து
ஸ்டில் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட கட்டளை வந்து அவங்களுக்கு எதிராக 2 பேருக்கு எதிராக வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்த வழக்கு வந்து மே 29 அழைக்கப்பட்டிருக்குது. என்ன நிபந்தனை? நிபந்தனை வந்து என்னென்னு சொன்னால், எங்களுடைய தரப்புவாதியான டாக்டரை பற்றி அவங்க இந்த இது ப்ரொஹிபிட்டட் ஸ்டேட்மெண்ட், அதாவது தடை செய்யப்பட்ட கருத்துக்கள் எதனையுமே வந்து